Daily. Taste the Daily. பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ அவங்க உள்நாட்டு ஒற்றுமையை அவங்க ஒரு நிலைப்படுத்தணும்னா, அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துருப்புச்சீட்டு இது இந்தியா மீது கொண்டுள்ள வன்மமும் இந்தியாவுக்கு தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தலும். அவங்க நாடு ஒற்றுமையாக இருக்கிறதே இந்தியா தான் காரணம். இந்தியா அடிச்சிரும், இந்தியா நம்மளை அழிச்சிரும், இந்தியா மிதிச்சிரும், இந்தியா நசுக்கிடும், இப்படி சொல்லிகிட்டே தான் அவங்க ஒற்றுமையாக இருக்க முடியும். இல்லை அவங்களா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான தேவையே இல்லை. பொருளாதார ரீதியில் எடுத்து பார்த்தாலும் மற்ற விஷயங்கள் எடுத்து பார்த்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா வெஸ்ட் பஞ்சாப் மற்ற மாகாணங்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுது. சிந்தையும் பலூச்சிஸ்தானையும் கைபர் பக்துனா நான் உன் நாட்டில் பகுதியே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்கானிஸ்தான்காரன் அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தானோட ராணுவ மந்திரி காஜா ஆசிஃப், அதாவது பாகிஸ்தானியே அவர் டாய்லெட் பேப்பர்ன்ட்டு அறிவித்த ஒரு ராணுவ மந்திரி, அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்கள் கல்கட்டாவை தாக்குவோம். ஒருவேளை கராச்சியை கல்கட்டா நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியும். இதுக்கு ராஜ்நாத் சிங் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், பாகிஸ்தான் இன்னொரு பெயல்காமை நினைத்தாலே விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது குறிப்பா கல்கத்தா குறிக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கே அந்த இடத்துல அதாவது அவ்வளவு தொலைவு வரைக்கும் தாக்க முடியுமா? நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை தாக்கிடுவோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எதை தாக்குறது? பாகிஸ்தான் எதை தாக்குறது? போன வாட்டி ஆபரேஷன் சிந்தூர்லயே பல விஷயங்களை தாக்கிட்டோம். மிச்சம் மீதிய ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தாக்கிட்டு இருக்காங்க. விட்டு வச்சதை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாக்கிட்டு இருக்கு. எதை தாக்குறது சொல்லுங்க? பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டு இருக்கு, நாட்டில் பிணி பட்னி பஞ்சம் இதில் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 30%, ஏற்கனவே நான் சொல்றேன் 29 30% சொல்லி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூழலில் அவங்களுக்கு தேவை என்ன? உள்நாட்டில் ஒரு அமைதி வரணும், ஒரு ஒற்றுமை வரணும். அப்போனா என்ன பண்ணுறது? இந்தியா கிட்ட ரொம்ப வழி. அடிச்சிட்டான்னா ஐயோ என்ன அடிச்சிட்டான் உலகத்துக்கு ஃபுல்லாக போய் சொல்கிறது. சார், பாகிஸ்தானை வச்சு நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்க முடியும்னா, ஒரு தேவையற்ற போரை உண்டாக்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் அத்தனை நாள் போகிற தாக்கு பிடிக்குமான்றது கேள்வி. இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற விடாமல் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஒரு நிரந்தர குடைச்சல் தான். அதனால் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். சார். சார், இப்போ உலக நாடுகள்லேயே பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. அதில் வெளிப்படையாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்குது, எல்லாமே பார்த்துருப்போம். வெனிசுலாவில் மதுரை தூக்கிட்டு போனது. இந்த சூழல்லையும் அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சிக்கல் வரப்போகுது, அப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை நீங்க ரெண்டு கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கணும். முதல் கண்ணோட்டம், பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. உள்நாட்டு நிலைமை, பொருளாதார நிலைமை ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய இராணுவத்தோட சிச்சுவேஷன் ஆகட்டும், பாதுகாப்பு நிலைமை ஆகட்டும், ரெண்டுமே கவலைக்கிடமா இருக்கு. ஸோ அவங்க உள்நாட்டு ஒற்றுமையை அவங்க ஒரு நிலைப்படுத்தணும்னா, அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துருப்புச்சீட்டு இது இந்தியா மீது கொண்டுள்ள வன்மமும் இந்தியாவுக்கு தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தலும். அவங்க நாடு ஒற்றுமையா இருக்கிறதே இந்தியா தான் காரணம். இந்தியா அடிச்சிரும், இந்தியா நம்மளை அழிச்சிரும், இந்தியா மிதிச்சிரும், இந்தியா நசுக்கிடும், இப்படி சொல்லிட்டே தான் அவங்க ஒற்றுமையா இருக்க முடியும். இல்லை அவங்களா ஒற்றுமையா இருக்கிறதுக்கான தேவையே இல்லை. பொருளாதார ரீதியில் எடுத்து பார்த்தாலும் மற்ற விஷயங்கள் எடுத்து பார்த்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா வெஸ்ட் பஞ்சாப் மற்ற மாகாணங்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுது. சிந்தையும் பலூச்சிஸ்தானையும் கைபர் பக்துனா நான் உன் நாட்டில் பகுதியே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்கானிஸ்தான்காரன் அப்படின்றான். பலூச்சிஸ்தான்காரன் நீ என்ன வலுக்கட்டாயமா என் நாட்டை இணைச்சிக்கிட்ட, நான் தனி நாடு அப்படின்றான். சிந்துக்காரன் என்ன சொல்றான்? நாட்டை ஏற்படுத்துறது நாங்க, ஆனால் தண்ணி ஃபுல்லா வெஸ்ட் பஞ்சாப் எடுத்துக்கிட்டு இருக்கு, போடா நான் தனி நாடு வேணும் எனக்கு, சிந்து தேஷ் மூவ்மெண்ட்னு சொல்றான். பாகிஸ்தானுக்குள்ளேயே. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும்னா யாரை காமன் எதிரியாக காட்டணும்? இந்தியா. அதுதான் காஜா ஆசிஃப் 7 years செய்துள்ளார். கல்கட்டா வரைக்கும் இந்தியா ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். கொல்கத்தா நானும் தகவலை படித்தேன். அது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். அதாவது முதல்ல ஐஎஸ்ஐக்குள்ள மீடியா விங்குன்னு இருக்கு. அதோட மேஜர் ஜெனரல், அதோட தலைவர் பேர் மேஜர் ஜெனரல் முஷ்டாக் அலி. தீவிரவாத கும்பலுக்கு தலைவர். ஐஎஸ்ஐ என்ன தீவிரவாத கும்பல்?
நாணயத்தின் இரு பக்கங்கள். அவர் அந்த அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த வாக்கில் அவர்கள் உலக ஸ்தாபனமே அவர்கள் மக்கள் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி, அதாவது இந்திய உலக ஸ்தாபனங்களே இந்திய மக்கள் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி அது பாகிஸ்தான் மேலே பழிய போட்டு அதனால் பாகிஸ்தானை சண்டைக்கு இழுக்குமா. நல்ல கற்பனை வளம் அப்படின்னு அவங்களே வேறு சொல்லிக்கிறாங்க. அவங்களே சொல்லிக்கிறாங்க. இது பேர் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். அப்படி பண்ணுவாங்க, அப்போ பாகிஸ்தானை வந்து அவங்க குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நெக்ஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணது யாரானா அஷ்ஃபான் நவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லெஃப்டினன்ட் ஜெனரல் நவாஸ். அவர் வந்து ராவல்பிண்டியோட கோர் கமாண்டர். ராவல்பிண்டியோட கோர் கமாண்டர் தான் வந்து அந்த மொத்த தலைநகருக்கும் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். ப்ளஸ் இந்தியாவோட பார்டருக்கு நார்தர்ன் ஏரியா இன்க்ளூடிங் காஷ்மீர் வந்து அவர் கட்டுப்பாட்டில் தான் வரும். காஷ்மீர் ஜம்மு பகுதி வரைக்கும், ப்ளஸ் பஞ்சாப், இந்த இடம்லாம் அவங்க ராவல்பிண்டி கோர் கிட்ட தான் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் ராவல்பிண்டி கோர் கமாண்டர் வந்து நவாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் இப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதை தூக்கி டிஜி ஐஎஸ்பிஆர் பட்டி, ஜெனரல் பட்டி, அந்த ஆள் வந்து அந்த ஆளோட கைக்கூலிகள் உலகம் ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்க, ரீட்வீட் பண்ணுறது, ஒரே விஷயத்த 10 இடத்துல பரப்பி விடுறதுக்கு அந்த குரூப்புக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது ஃபுல்லாக பரப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், பாகிஸ்தான் இன்னொரு பெயல்காமை நினைத்தாலே விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தானோட இராணுவ மந்திரி ख्वाजा ஆசிஃப், அதாவது பாகிஸ்தானியே அவர் டாய்லெட் பேப்பர்ன்ட்டு அறிவித்த ஒரு இராணுவ மந்திரி, நம்மளை டாய்லெட் பேப்பர் மாதிரி அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அறிவித்த இராணுவ மந்திரி, அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்கள் கல்கட்டாவை தாக்குவோம். ஒருவேளை கராச்சியை கல்கட்டா நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. கேஃபார் கராச்சி, கேஃபார் கொல்கட்டா நினச்சிருக்கலாம், வாய்ப்புண்டு. இல்லை இன்னும் ஜின்னாவோட நாட்கள்லேயே இருக்கார், டே ஆஃப் டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கல்கட்டா ஃபுல்லாக வயலன்ஸை ஏற்படுத்தினாங்க. இது குறிப்பாக கல்கத்தாவை குறிக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கேயே அந்த இடத்துல, அதாவது அவ்வளோ தொலைவு வரைக்கும் தாக்க முடியுமா? நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை தாக்கிடுவோம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எதை தாக்குறது? இப்போ பாகிஸ்தானில் எதை தாக்குறது? போன வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பல விஷயங்களை தாக்கிட்டோம். மிச்சம் மீதியே ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தாக்கிட்டு இருக்காங்க. விட்டு வச்சதை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாக்கிட்டு இருக்கு. எதை தாக்குறது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, குறிப்பிட்டு ஒரு இலக்குன்னு சொல்லுங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு பெட்ரோல் விலையிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து பல்மடங்கு ஏறிட்டு போயிடுச்சு. அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்தியா மேலே வந்து பழிய சொல்லிட்டு இவங்க வந்து அரசாங்கம் நடத்த முடியாமல் கையாளாகாத ஒரு அரசும் கையாளாகாத ஒரு இராணுவ தளபதியும் இந்தியாவை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்படியே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஒரு கட்டத்தில் அமெரிக்க சப்போர்ட்டோட மேபி வரலாம். ஏன்னா ஒரு அணு ஆயுத போரா இங்கே வந்து ஏற்படும் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டால், ஒருவேளை உலக நாடுகள் எல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் இப்போ பாகிஸ்தான் மேலே திரும்பிச்சேன்னா, பாகிஸ்தான் மேலே யுஏஇ கொடுத்துருக்கிற அழுத்தம் $4.8 பில்லியன் ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைனா $220 மில்லியன் என்னோட கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான இதை கட்டணத்தை நீ கட்டலை, எப்படா கட்ட போகிறேன்னு கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா எனக்கு கொடுக்க வேண்டிய காசு $4 பில்லியன் கொடு, மொத்தம் $11 பில்லியன் இவங்க கொடுக்க வேண்டிய கடனே இருக்குது. உள்நாட்டில் வந்து அந்நிய செலாவணி இருப்பே இவங்க கிட்ட $16 பில்லியன், அதில் $11 பில்லியன் இவங்க கடனை கட்டிட்டாங்கன்னா மிச்சம் $5 பில்லியன் மொத்தம் வச்சுட்டு இருந்தா அது ஒரு மாதம் செலவு கூட பத்தாது. $11 பில்லியன் என்பது இந்திய மதிப்பில் எவ்வளவு சார்? பாகிஸ்தான் மதிப்பில் சொல்லும். இந்திய மதிப்பில் ஒரு $1 95 ரூபா, பாகிஸ்தான் மதிப்பில் ஒரு $1 280 ரூபா. எங்கேருந்து வரும்? ஒரு லிட்டர் பெட்ரோல் 500 ரூபா பாகிஸ்தான் ரூபாயில். இந்திய ரூபாயிலன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, 100 ரூபா தானே வருது. ஸோ பாகிஸ்தானோட பொருளாதார சூழ்நிலையும் சரி, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில். இந்த வருடம் மாத்திரம் $450 கோடி இம்போர்ட், அதாவது இறக்குமதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஏற்றுமதி போக வேண்டிய பொருட்கள் $200 கோடி ஏற்றுமதி பண்ண முடியாமல் தேங்கி நிற்குது. வளர்ச்சி வீதம் படுத்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டு இருக்கு, நாட்டில் வந்து பிணி, பட்னி, பஞ்சம் இதில் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வந்து 30%, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 29% 30% சொல்லிட்டு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த சூழலில் அவங்களுக்கு தேவை என்ன? உள்நாட்டில் ஒரு அமைதி வரணும், ஒரு ஒற்றுமை வரணும். அப்போனா என்ன பண்ணுறது? இந்தியா கிட்ட வம்ப வழி. அடிச்சிட்டான்னா ஐயோ என்னை அடிச்சிட்டான் உலகத்துக்கு ஃபுல்லாக போய் சொல்கிறது. இதுதான் பாகிஸ்தானோட வழிமுறை, செயல்முறை. அதே நேரத்தில் வந்து இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவாக இருக்கு சார். அது அந்த நிலைப்பாடுங்கிறது நான் தவறாக சொல்லலை. ஒரு கட்டத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வருது. ஆனால் அவங்களுடைய முழு இல்லை, நீங்கள் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இந்த போரில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்திய மக்களின் நிலை வந்து, மனநிலை வந்து நான் ஒத்துக்கிறேன். இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலை இருக்கிறது, பெரும்பாலுமானவர்களுக்கு இஸ்ரேலோட ஆதரவான நிலை இருக்கிறது. ஆனால் ஈரான் மீது நடத்தும் போரில் வந்து அமெரிக்காவை தான் குற்றவாளியாக பார்க்குறாங்க, இஸ்ரேலை பார்க்கல. இஸ்ரேல் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு காரணம் அமெரிக்கா தானே. அதனால் அமெரிக்காவை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். அமெரிக்காவை ஒரு காரணமாக இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் 2 பேரும் தான் இந்த இதுக்கு காரணம். அமெரிக்கா எப்படியோ அது போல தான் இது. இந்த போருக்கு கிட்டத்தட்ட 50% காரணம் இஸ்ரேல், 30% அமெரிக்கா, 30-35 கூட வச்சுக்கலாம், 15% வரை சவுதி அரேபியா. பிராந்தியத்தின் வல்லரசாக சவுதி அரேபியா இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் இருந்தாங்க. இன்னைக்கு பிராந்திய வல்லரசாக ஈரானை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். 35வது நாளில் பிராந்திய வல்லரசு யாருன்னு கேட்டால் ஈரான். அவன் ஹார்மூஸ்லேருந்து ஹார்மூஸில் இவ்வளோ மேட்டர் இருக்கான்னு அவனுக்கு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு அவங்க தானே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஹார்மூஸை கட்டுப்படுத்தினா உலகத்தையே நம்ம கட்டுப்படுத்த முடியும் போல இருக்கு டோய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்களா. கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேரலுக்கு $1 கணக்கில். ஸோ உலகத்துக்கே இன்னைக்கு வந்து ஹார்மூஸோட இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு ஈரானோட வலிமையை புரிய வச்சுட்டாங்க. பொருளாதார ரீதியில ஈரான் வலிமையா இருக்கானா? இல்லை. இந்த ஹார்மோஸுங்கிறது வந்து இப்படி சுற்றி இப்படி வருது. இந்த பக்கம் ஈரான் இருக்கு, இந்த பக்கம் வளைகுடா நாடுகள் இருக்கு. ஆனால் வளைகுடா நாடுகள் சொந்தம் கொண்டாட முடியாது அதை. ஏன்னா ஈரானோட கடல் எல்லை வந்து நீண்ட எல்லை அந்த பகுதியில். இது அப்பவுமே அவங்க வச்சிருக்கிறாங்க அதை. அதனால அது பேர் பர்ஷியன் கல்ஃப், அரேபியன் கல்ஃப்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் பர்ஷியன் கல்ஃப்னா பர்ஷியாவோட கடல் எல்லை தான் நீளமானது. இந்திய பெருங்கடல் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த கல்ஃப் வந்து பர்ஷியன் கல்ஃப்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது, அந்த அந்த மொத்த இதில் வந்து அந்த ஹார்மோஸ் என்ற பகுதியில் வந்து நிறைய தீவுகள் ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ ஈரானுக்கு அதிகமான நெருக்கம் கொண்ட ஒரு ஜலசந்தியாக அந்த நீர்வழி இருக்கிறதுனால அது ஈரான் கட்டுப்பாட்டில் இன்னைக்கு வந்துருச்சு. ஈரான் என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டில் எடுக்கணுன்ற எண்ணம் எப்பயுமே வந்ததில்லை இத்தனை போர்களில். இப்போ நம்மளே பார்த்துருப்போமே, எடுத்து பேசுனதே இல்லை அதை பற்றி. இல்லை, இப்போ அதை கட்டுப்பாட்டில், அதாவது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த ஈரானை சொரிஞ்சு விட்டு இன்னைக்கு நரி சிரிமான்னு சொல்லி ஒரு படத்தில் கவுண்டமணி போயிட்டு வசூல் பண்ண போவோம். நரி சிரிமான்னு சொல்லிட்டு மூஞ்சியை காட்டு அந்த செந்தில் மூஞ்சி தான் இஸ்ரேல்னு நினச்சிக்கோங்க. கவுண்டமணி வந்து நரின்னு நினச்சிக்கோங்க. கடைசியில் ரத்தகாவும் வாங்கிட்டு வந்துட்டு எட்டி வதைப்பான், செந்தில் அடிப்பாரு பாருங்க கவுண்டமணி, நரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வடக்குப்பட்டி ராமசாமி செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆயிடுச்சா? என்னது ஹார்மோஸை மூடிட்டாங்களா? கரெக்டா இருக்கா இல்லையா நான் சொல்றது? என்னது ஹார்மோஸை மூடிட்டாங்களா? எப்போ? எல்லாரும் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான், வந்துட்டு இருந்தான், எல்லாரும் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு மொத்த அரபு நாடுக்கு சோறு இல்லாம ஆக்கிட்டியா நீ? உனக்கு இடம் கொடுத்த ஒரே பாவத்துக்கு எவனுக்கு சோறு இல்லாம ஆக்கிட்ட. இஸ்ரேலுக்கு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இங்க எனக்கு ஏன்டா சொத்தை இல்லாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு உட்காந்துருக்கான். இதுல வேற நான் பிரிச்சுட்டே பைத்தியக்காரன் வந்தானு கிடையாது. பைத்தியக்காரன் அது ட்ரம்ப் பேச்ச கேட்ட இதான் சொல்றேனே. ட்ரம்ப் இன்னைக்கு பாட வேண்டிய பாட்டு, நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு பாடினா கரெக்டா இருக்கும். ஆனா அமெரிக்க மக்களும் இதுக்கு சரியான பதிலடி இந்த வரக்கூடிய தேர்தலில் காட்ட தானே போறாங்க. ட்ரம்ப் பதவியே பறிப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன், காட்ட போறாங்கன்னு வேற சொல்றீங்க. பதவி நீடிக்க வேண்டாங்கிறீங்க. சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்வாங்களே, அது மாதிரி வாய்ப்பு இல்லை. He has lost it. He has lost the plot. See,
ஒருத்தர் வந்து போரை ஜெயிக்கிறாருன்னா இல்லை அவர் கொண்ட குறிக்கோள்களை அடைகிறாருன்னா அந்த பேசுற தன்மையும் அந்த ஒரு அந்த அந்த பொறுப்பு ஒரு 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 நாட்டோட இளவரசரை பிடிச்சி லிக் மை இப்படின்னு சொல்றது, இன்னொரு நாட்டோட ஜனாதிபதியை பிடிச்சி ஸ்டூபிட் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினவருன்னு சொல்றது. இல்லை அவர் இப்படிலாம் பேசாம இருந்தாதானே அதிர்ச்சி ஆச்சரியம். ஏன்னா இவர் வந்த விதமே பார்த்துருப்போம். எத்தனை விஷயம் நான் ஒத்துக்கிறேன், என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா நீ என்ன ஜெயிக்கிற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க. உனக்கு சங்கூதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஆர்மோஸ்ட்ல. இதுக்கு முன்னாடி 48 மணி நேரம் கடு கொடுத்த, அதுவும் ஒண்ணு இல்லாம போச்சு. அதனால இந்த எக்ஸ்டென்ட் அதுக்கப்புறம் 5 நாள் என்ன, அதுக்கப்புறம் நீயே 10 நாள் என்ன. இன்னைக்கு பிரிட்ஜ் டே செலிப்ரேட் பண்ணுவேன், பவர் பிளான்ட் டே செலிப்ரேட் பண்ணுவேன், உன்னை ஸ்டோன் ஏஜுக்கு தள்ளிட்டு போ. நீ அவனை மாத்திரமா ஸ்டோன் ஏஜுக்கு தள்ளுவ, மொத்த பிராந்தியத்தையும் தள்ளிடுவேன் நீ. சார் ஈரானோட சைஸை பாருங்க சார், இந்தியாவில் பாதி சைஸ் சார் ஈரான் சைஸு. அதை ஸ்டோன் ஏஜில் தள்ளுறான்டான்னா அப்போ குவைத்தும் பஹ்ரைனும் யுஏஇ கொத்தாரோட சைஸ் எல்லாம் பாருங்க, குட்டி குட்டி மாவட்டம் தானே, எவ்வளோ உண்டு அது சைஸ். அப்போ அதெல்லாம் ஸ்டோன் ஏஜுக்கு தள்ளலாம் என்ன வருது? அப்போ மொத்த உலகத்தையும் ஸ்டோன் ஏஜ். அப்போ எல்லாரும் நம்ம கட்ட வண்டி எடுத்துட்டு மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் வயக்கா விடுது பார்ப்போம் செல்ல கண்ணு தான் போக வேண்டியதுதான் ரோட்ல, மவுண்ட் ரோட்ல. இப்போ பஸ் ஓடுறதுக்கு பதிலாக எண்ணெய் பற்றாக்குறை வந்து மாட்டு வண்டி தான். ஸ்கூல் பசங்களை மாட்டு வண்டி கற்காலமா, அதான் கற்காலம். அதுதான் மாத்துவோம். அங்கே ஒட்டகம் ஓடும், எங்க மாட்டு வண்டி ஓடும். பாகிஸ்தான்ல கழுதை இருக்கு. அவங்க ஆல்ரெடி அவங்களோட தேசிய வாகனம் பிளஸ் தேசிய என்ன சொல்றது நேஷனல் அனிமல் அப்படின்வாங்களே கழுதை. ஏன்னா சும்மா பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணாங்க, எங்களோட மிகப்பெரிய பாகிஸ்தானோட இந்த வருடம் கழுதைகளின் உற்பத்தி இல்லை, அதுங்களோட இன பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கு, அதிகமான கழுதைகள் இந்த வருடம் பிறந்து இருக்கின்றன. என்ன கழுதையை சொன்னான் தான் எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. நான் எந்த கழுதையை சொன்னான்னு புரியலன்றது நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு மந்திரி அறிவிச்சார் இதை, இம்ரான்கான் பிரதமராக இருக்கும்போது. வீடியோ இருக்கு, போய் பாருங்க. சைனாக்கு அனுப்பின 2 எக்ஸ்போர்ட்ல கழுத ஒரு எக்ஸ்போர்ட். கழுத கறி சாப்பிடுவானுங்க அவனுங்க. ஐயோ, நாங்க நாய் பன்னி எருமை கழுத கரப்பாம்பூச்சி தவகளை எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இல்லை ஃப்ரீயா கிடைச்சா மனுஷனை கூட சாப்பிடுவோம் சார். இப்போ அதே நேரத்தில் வந்து இந்தியாவுக்கான த்ரெட் பாகிஸ்தான் கொடுத்தது நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு வந்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் தக்க பதிலடி கொடுத்தாங்க. பார்த்துங்கப்பா, ஒருவேளை அமெரிக்காவுடைய பேச்சுக்கிட்டு, ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னைக்கு டாலர் விழுந்துடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு போரே நடத்திட்டு இருக்காங்க. டாலர் விழுந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் அக்கப்போரை உண்டாக்கி டாலர் என்ன விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயம் அக்கப்போரை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து வல்லரசு பெற்ற இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக. அப்போ அதை சீர்குலைக்க அமெரிக்கா உள்ள வந்து பாகிஸ்தானை வச்சு கையாண்டு. அது இல்லாமல் கூட இந்த போரால 2% நம்ம வளர்ச்சி விகிதம் விழுந்துள்ளது. 8% வளர்ந்துட்டு இருந்த நம்மளோட பொருளாதாரம் 6% வளரப்போகுது. எல்லாமே வளர்ந்துருக்குங்க. எண்ணெயோட பேரலோட விலை இல்லை, அதை சீர்குலைக்கும் விதமாக பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு தானே அமெரிக்கா காய் நகட்டும். இப்போ எப்படி வளைகுடா நாடுகளை வச்சு சார் பாகிஸ்தானை வச்சு நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்க முடியும்டான்னா, ஒரு தேவையற்ற போரை வந்து உண்டாக்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் அத்தனை நாள் போரை தாக்கு பிடிக்குமான்றது கேள்வி. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா பாகிஸ்தானை நம்புமான்றதே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பாகிஸ்தான் எந்த பக்கம் போய் சாயும்ட்டு யாருக்கும் புரியாது. டபுள் கேம் ஆடுறதுல அவங்க கில்லாடி. ஸோ பாகிஸ்தான் வந்து நான் 100% நம்ப முடியாது அந்த விஷயத்தில். பட் அவங்க ஒரு நியூசன்ஸ், குறைச்சல் கொடுக்கறதுக்கு அவங்களை யூஸ் பண்ணுவாங்க. சைனாவும் யூஸ் பண்ணியிருக்கு, அமெரிக்காவும் யூஸ் பண்ணோம், டெஃபினட்டாக யூஸ் பண்ணும். இந்தியாவை வந்து ஒரு வல்லரசாக மாற விடாமல் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஒரு நிரந்தர குறைச்சல் நமக்கு. அதனால தான் அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பீட சனி அப்படி எடுத்துதான் நீ எப்படியாவது சொல்லிங்க. இந்தியாவுக்கு பிடிச்ச அதை வெட்டி வைக்கிறதே மேல், விட்டு வைக்கிறது நல்லது இல்லை. துண்டு துண்டா ஒட்டி. ஆனால் அங்கே உள்ள மக்களே வந்து இது விரும்பலை தானே. இந்த மாதிரி நாடே நம்ம பொருளாதாரத்துக்கு கீழே போயிட்டோம், அந்த தீவிரவாத கும்பலை சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இல்லை. இப்போ அவங்களோட முரிட்கேல லஷ்கர் தொய்பா கேம்ப்ல கூட துப்பாக்கி சூடு நடந்திருக்கு.
சில தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனா பாகிஸ்தான் மக்கள் வந்து இதை விரும்பல. நீங்க போறது தப்பு. அவனுக்கு அன்றாடம் காட்சி, அவனுக்கு சோறே கிடைக்க மாட்டேங்குது. அவன் எங்க இருந்துங்க இந்தியா போய் வந்து தாக்குவான்? அவன் எங்க அவன் ராணுவத்திலே கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 3 தளபதிகள் வந்து ஆட்சி மாற மாட்டேங்க. அங்குள்ள மக்கள் வந்து நல்லவங்களை சொல்றேன் நான், குறிப்பா அந்த பாகிஸ்தான் நல்ல மக்கள் சொல்றேன். ஓரளவு நான் அடிப்படையாக ஒன்று சொல்றேன், பாகிஸ்தான் மக்கள் மீது எனக்கு அவர்களை கொல்லணும், குழந்தைகளை கொல்லணும் அந்த மாதிரி ஒரு அரக்க புத்தி பாகிஸ்தானுக்கு இருக்குமே தவிர்த்து இந்தியர்களுக்கு கிடையாது. அது நமக்கும். ஆனா பாகிஸ்தான் அரசையும் பாகிஸ்தான் உளவு அமைப்பையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் எதிர்த்து அந்த அதான் தீவிரவாத கும்பலையும், அரசு என்ன எல்லாம் ஒண்ணுதான், அதை எதிர்ப்பது நம் கடமையா பாக்குறேன். ஏன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறது, நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அந்த அரசை எதிர்க்கிறோம், அந்த அரசின் நிலைப்பாடை எதிர்க்கிறோம், அந்த அரசின் கொள்கைகளை எதிர்க்கிறோம், அந்த அரசின் இந்தியாவின் வைத்திருக்கும் அணுகுமுறையை நம்ம எதிர்க்கிறோம். நிச்சயமா சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும், இவ்வளோ பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. பெட்ரோல் விலையை இன்றைக்கி 500 ரூபா சொல்கிறீங்க, ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி, கட்டும் விலைவாசி உயர்வு. அங்கே ஆட்சி மாற்றம் சார் நடக்க முடியுது, அது என்ன காரணம்? அங்கே எப்போ ஆட்சி வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மாறலன்னு சொல்கிறீங்க? ஒன்று நேர்முக ராணுவ ஆட்சி, இல்லை மறைமுக ராணுவ ஆட்சி தான் இருக்குதாங்க. ஆமாம். எப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு சொல்லுங்க? எப்போ ஜனநாயக ஆட்சி மாற்றம் ஒரு வாட்டி நடந்ததுன்னு சொல்லுங்க? இம்ரான்கான் இருக்கும்போது கூட நடக்கல. இம்ரான்கான் ராணுவத்தால் செலக்ட் செய்யப்பட்டவர், பாஜ்வாவால் செலக்ட் செய்யப்பட்டவர், முகமது ஃபயஸ், ஜெனரல் ஃபயஸால் செலக்ட் செய்யப்பட்டவர். All prime ministers of Pakistan are selected by army, not elected by people. அப்போதான் ஜனநாயக நாடு சொல்றதுக்கு எந்த தகுதி? That's what பாகிஸ்தானோட நாட்டையே வந்து அவங்க கிட்ட இருக்கிறது வந்து ராணுவம் ஜனநாயகத்தை பேணி காக்குமா, அவங்க அரசியல் சாசன சட்டமே சொல்லுது. எப்பெல்லாம் ஜனநாயகத்துக்கு வந்து ஆபத்து ஏற்படுதோ, பாகிஸ்தானோட இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படுதோ, அப்பெல்லாம் ராணுவம் வந்து ஆட்சியில வந்து பங்கேற்றுக்கலாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு கோர்ட் வர்டிக்டே இருக்கு. ஜஸ்டிஸ் முனீர் ஜட்ஜ்மெண்ட் கேட்கறதுக்கு நாராசமா இருக்குல்ல? இதுதான் பாகிஸ்தான். ஜுல்ஃபக்கீர் அலி புட்டோ யாரால் உருவாக்கப்பட்டவர்? அயூப் கானால் உருவாக்கப்பட்டவர், ஜெனரல் அயூப் கானால். சரி, அடுத்து வந்தது யாரு? அடுத்து வந்தது வந்து ஜுனிஜோ, ஜியாவுல்லா கால் ஏற்படுத்தப்பட்டவர். பெனசீர் பூட்டோ மிர்சா அஸ்லம் பேக் வழிவிட்டதால் பிரதமர் ஆனவர். அதே வந்து நவாஸ் ஷெரீப் அன்று ஃபர்ஸ்ட் வந்து ஜியாவால் உருவாக்கப்பட்டவர். பிற்காலத்தில் மிர்சா அஸ்லம் பேக், ஹமீத் குல் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பெனசீர் பூட்டோ பதவி விலகை செய்ய வைத்து தேர்தலையே அவங்களுக்கு தகுந்த போல மாற்றி ரிக் பண்ண வச்சு, எதிர்கட்சி எந்த அரசுக்கு இவங்க விசுவாசமா இருக்குமோ அந்த அரசுக்கு எதிராகவே இவங்க பிளான் போட்டு பேங்க்ல இருந்து லோன் வாங்கி காசு வாங்கி அந்த காசை எதிர்கட்சிகளுக்கு பட்வாடா செஞ்சு பெனசீர் பூட்டோ தேர்தலை தேக்கடிச்சாங்க. அப்போது கடைசி வரைக்கும் முகமது அலி ஜின்னாவுடைய கான்செப்ட் அங்கே வந்து ஒரு ஜனநாயக நாடு, தனிநாடு கேட்டு அந்த தேர்தல் முறை அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. ஜின்னா இறந்து போன பிற்பாடு 7 பிரதமர்கள் மாறின, ஜின்னாவே பிரதமர் ஆகல, லியாக்கத் அலி கான் தான் பிரதமர் ஆனாரு. 7 பிரதமர்கள் மாறின பிற்பாடு இஸ்கந்தர் மிர்சான்ட்டு அன்னைக்கு இருந்த கவர்னர் ஜெனரல் வந்து பாகிஸ்தானை வந்து அயூப் கான் கையில் கொடுத்தார். அயூப் கான் வந்து ராணுவ ஆட்சி ஏற்படுத்தினார். பாகிஸ்தானோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சிகள் தான், அதாவது 7 பிரதமர்கள் மாறும்போது ஒரே ஒரு ராணுவ தளபதி, அதுக்கப்புறம் ஒரே ராணுவ தளபதி. பாகிஸ்தான்ல எத்தனை பிரதமர்களோட லிஸ்ட்டை பாருங்க, எத்தனை ராணுவ தளபதிகளோட, அதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சும்மா தோராயமா சொல்றேன். முதல் தளபதி அயூப் கான், 2வது தளபதி மூசா கான், 3வது தளபதி யாயா கான், 4வது தளபதி குல் ஹசன், 5வது தளபதி பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான், புச்சர் ஆஃப் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க, டிக்கா கான். நெக்ஸ்ட் ஜெனரல் ஜியாவுல்லாக், அதுக்கு அடுத்தது அஸ்லம் பேக், அதுக்கப்புறம் வஹீத் கக்கர், அதுக்கப்புறம் ஷூஜா நவாஸ், ஆசிஃப் நவாஸ் ஜஞ்சுவா, அதுக்கப்புறம் வஹீத் கக்கர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் கராமத், அதுக்கப்புறம் பர்வீஸ் முஷரஃப், அதுக்கப்புறம் பர்வீஸ் அஷஃபா கியானி, அதுக்கப்புறம் ரஹீல் ஷெரீப், அதுக்கப்புறம் கொமர் ஜாவேத் பாஜ்வா, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஆசிம் முனீர். இந்தியாவில் எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்களோ அத்தனை ராணுவ தளபதிகள்லாம் பாகிஸ்தானுக்கு இருந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதோட கம்மியா 25 பிரதமர் என்ன இருந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இப்போ புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் ஜனநாயகம் பேணி காப்போம் அப்படின்னு சொல்ற நீங்கள்லாம் எப்படி ஜனநாயகம் வரும்னு சொல்லிட்டு நாங்க நீங்க என்ன சொல்ல, அதாவது இந்தியாவில் பல பேர் சொல்றாங்க. நிச்சயமா சார் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி ஜெயின்.